பார்க்கத்தானே தெரியும். எனக்கு குட்டி இயேசுவை பார்க்கணும்னா ஒரு கண்டிஷன், எல்லாரும் ஒரே நேரத்துல வரக்கூடாது. மாட்டுக்கொட்டாயில இடம் இல்லை, அதனால ஒருத்தராதான் வரணும். சரியா? யார் முதல்ல கூப்பிடலாம்? ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. யார் அது? ஓ, ஆடு மேய்க்கிற இடையர்கள் தானே. முதல்ல இந்த பெரிய கூட்டத்தை அனுப்பி வைப்போம். என்ன சொன்னீங்க? சமணசையா பாத்தீங்க எல்லாரும்? அவங்களா உங்ககிட்ட செய்தி சொன்னாங்களா? ஆச்சரியமா இருக்கே. நீங்க எல்லாரும் சமணசையா பாத்தீங்க? நாங்க 12 பேரும் சமணசுகள் பாடினதை கேட்டோம். எவ்வளவு அருமையா பாடினாங்க தெரியுமா? கேட்கவே ஆனந்தமா இருந்துச்சு. அந்த நடு சாமத்துல ஒரு சமணசி எங்க கிட்ட வந்து பேசினாங்க. உங்களுக்காக பெத்தலகேமில இயேசு யூதர்களின் ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. எங்களால நம்பவே முடியல. எவ்வளோ வெளிச்சம், கண்ணே கூசுச்சுன்னா பாரு. ஆஹா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க. சேசுசாமி பிறந்த செய்திய நீங்க தான் முதல்ல கேட்டிருக்கீங்க. அதை நம்பி இவ்வளவு தூரம் நடந்து பார்க்க வந்திருக்கீங்க. போங்க போங்க, போய் சின்ன இயேசுவ ஆராதிங்க. அடுத்தது யாரு? அங்க மெனு மெனு நினைக்கிறது யாரு? ஓ, குட்டி நட்சத்திரம். நீதான் அந்த 3 ஞானிகளையும் கூட்டிட்டு வந்தியோ? அவங்கள எங்க இருந்து கண்டுபிடிச்ச? எங்க இருந்து எவ்வளவு நாளா கூட்டிட்டு வந்த? 2 வருஷமா கூட்டிட்டு வந்தேன், கிழக்கு பக்கத்துல இருந்து. தெரியுமா? அம்மாடியோ, உனக்குதான் எவ்வளோ நல்ல மனசு. அதனாலதான் அழகா ஜொலிக்கிற. உள்ள போ. உன்னை விட குட்டி சேசு எவ்வளவு அழகா ஜொலிக்கிறாரு தெரியுமா? போ போ. ஆமா, எங்க அந்த 3 ஞானிகளும்? அதோ வராங்க.
பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், வாசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், கோலம் கொண்டு வந்தோம். ஆஹா, என்ன அழகான பரிசுகள்! பாலன் இயேசுவுக்கு பொருத்தமான பரிசுகள். எவ்வளவு நாளா நீங்க 3 பேரும் தேடிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இயேசு சாமி பிறந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் ராத்திரி ஒரு புது வால் நட்சத்திர வானத்துல முளைச்சதை பார்த்தோம். அது பிறக்கும் போதே இந்த உலகத்தை ஆள போற ராஜா பிறப்பாரு நாங்க ஏற்கனவே படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தோம். அன்னைக்கு புறப்பட்ட நாங்க நல்ல வேலை, கடவுளோட ஆசீர்வாதத்தால இந்த குட்டி நட்சத்திரம் எங்களை இங்க கூட்டி வந்து சேர்த்துருச்சு. அதான பார்த்தேன். போங்க போங்க, நீங்களும் போய் குட்டி ராஜாவை பார்த்து உங்க பரிசெல்லாம் கொடுங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை தெரியுமா? சரி, உங்க பேரெல்லாம் என்ன? நான் பல்தசார், இவர் கஸ்பாரு, அவர் மெல்கியோர். புரிஞ்சுதா? இப்ப வழி தெரிவியா போக? நிச்சயமா, போயிட்டு வாங்க. அது சரி, அது யார் கடைசியா தள்ளாடி தள்ளாடி வர்றது? ஐ, தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா. தாத்தா எவ்வளவு சூப்பரா ஆடுறீங்க. தும்பி தாத்தா வாங்க, தும்பி தாத்தா வாங்க, எங்கிருந்து வந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க? நம்முடைய இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? குட்டி பேர இயேசுவுக்கு கெட்டி முத்தம் தருவேன், வெட்டி நிறைய மிட்டாயி கட்டி கொண்டு வந்தேன். குட்டி பேர இயேசுவுக்கு கெட்டி முத்தம் தருவேன், வெட்டி நிறைய மிட்டாயி கட்டி கொண்டு வந்தேன். நமக்காக பிறந்ததுக்கு எது வேணாலும் தருவேன், நமக்காக பிறந்ததுக்கு எது வேணாலும் தருவேன், எது வேணாலும் தருவேன். இருங்க தாத்தா, இருங்க தாத்தா. நீங்க யாரு? எங்க இருந்து வந்தீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மிட்டாய் கொடுத்தாதான் உங்களை விடுவேன். அப்படியா? என் பேரு நிக்கோலஸ், தெரியுமா? என் சொந்த நாடு துருக்கி நாடு. எப்ப பிறந்தேன்னு தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டுல பிறந்தேன்னா. இந்த புடி, உனக்கு கை நிறைய சாக்லேட். பாக்கி எல்லாம் என் சின்ன பேரன் இயேசுவுக்கு. வரட்டுமா? பாத்தீங்களா, எங்க இருந்தெல்லாம் இயேசு சாமியை பார்க்க வந்திருக்காங்க. யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க? நீங்க பார்க்க போகலையா? போவீங்க தானே, எனக்கு தெரியும். ஆனா குட்டி பாப்பா இயேசு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியுமா? என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியுமா?